நம்மளுடைய துவா பயனளிக்கலையா? நானும் ரொம்ப நாளாக கேட்குறேன், ஆனால் இதெல்லாம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். முதல்ல நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து துவா செய்யணும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இது போன்ற திக்ருகளை ஓதிட்டு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதின பிறகு நம்ம துவா செய்யணும். நம்ம அல்லாஹ் சொன்ன வழியில தான் நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்த விஷயம், நம்ம ரத்த உறவுகளை முறிச்சிட்டு வாழ்றோமா? ஏதாவது சங்கடங்கள்னால நம்ம ரத்த உறவுகள் கூடயே நம்ம பேசாமல் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பாவத்திலிருந்து விலகாமலும் ரத்த உறவுகளை முறித்து வாழ்றாங்களோ அவங்களோட துவா ஏற்றுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா நமக்கு ஹலாலான சம்பாத்தியம் இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலாலாகவே சம்பாதிக்காதவங்க எப்படி அல்லாஹ் கிட்ட பதில் எதிர்பார்க்க முடியும்? இன்னும் அல்லாஹ் சூரா மாயிதால சொல்றான், மீன்களுடைய பிரார்த்தனைகளை தான் நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம இறைவனை திருப்தி கொண்டு நம்ம துவா செய்யணும். என்னை படைச்சது அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்னோட கஷ்டங்களை போக்க முடியும், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்பேன்னு அல்லாஹ் கிட்ட மட்டுமே முழு ஆதரவை வச்சு நம்ம துவா செய்யணும். இதெல்லாம் நோட் பண்ணனதுக்கு அப்புறமா இந்த பெஸ்டான டைமிங்ல நம்ம துவா கேட்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த பெஸ்டான டைமை நம்ம துவா கேட்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஃபர்லான தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி ரக்காத்துடைய கடைசி சுஜூதுல நம்ம துவா செய்யலாம். இல்லைன்னா கடைசி அத்தஹியாத்துல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம துவா செய்யலாம். ஆனா தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா தனியா போய் சுஜூத் பண்றது தப்பு. அடுத்த தஹஜ்ஜுடைய வேலைகளை நம்ம துவா செய்யலாம். ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அப்புறம் துவா செய்யலாம். குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு, சதக்கா பண்ணனதுக்கு பிறகு நம்ம துவா செய்யலாம். வெள்ளிக்கிழமையினுடைய குறிப்பிட்ட நேரத்துல நம்ம துவா கேட்டா அங்கீகரிக்கப்படும். மழை வரும்போது, கோழி கூவும் பொழுதுன்னு சொல்லிட்டு இந்த பெஸ்டான டைமை நம்ம துவா கேட்கறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் செய்தும் நம்மளுடைய துவா பயனளிக்கலையா? அப்போ நம்மளுடைய துவாவை அல்லாஹ் 3 வகையில ஆன்சர் பண்றான். ஒன்னு, நம்ம கேட்ட உடனே நம்ம துவாவை கபூலாக்குறது. இரண்டாவது, நம்ம கேட்டதை விட பெஸ்டா துனியாவிலேயோ இல்ல மறுமையிலயோ நமக்காக தர்றது. மூணாவதா, நம்ம கேட்ட துவாவுக்கு பகரமா நமக்கு வரக்கூடிய தீங்கே விளக்குறது. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய துவா வீணா போறது கிடையாது. நம்ம அதிகமா நம்ம துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். சரி, அப்ப எவ்வளவு நாள் துவா கேட்கணும்? ஒரு வாரம் கேட்கணுமா, ஒரு மாசம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு நம்மளுடைய துவா கபூல் ஆகிற வரை நம்ம துவா கேட்டுட்டே இருக்கணும். நம்ம பொறுமையோட எந்த அளவுக்கு நமக்கு அந்த விஷயம் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு நாள் துவா கேட்கிறோங்கிறத வச்சுதான் இருக்கு. பொறுமையோட துவா கேட்கறதுக்கு உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமையும் சொல்லலாம். ஏன்னா அவங்க அல்லாஹ் கிட்ட குழந்தை செல்வத்திற்காக அவங்களுடைய தள்ளாது வயது வரைக்கும் துவா கேட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயித்துல 40 நாள் இருந்து துவா கேட்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்கள விடுவிச்சான். அடுத்து நம்மளுடைய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நோயை கொடுத்து சோதிக்கிறான். இது அவங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காகவும் அவங்களை ஜன்னத்தில் உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்காகவும் இந்த சோதனை. கிட்டத்தட்ட 18 வருடம் அவங்களுக்கு இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. இருந்தும் அவர்கள் அல்லாஹ் கிட்ட பொறுமையோட துவா செஞ்சாங்க. ஆனால் நம்மளை பல பேர் எப்படி இருக்கோன்னு சொன்னால், ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனேயே எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னா, அல்லாஹ் ஏன் தான் என்னை மட்டும் கஷ்டப்படுத்துறானோ, அல்லாஹ் வேறு யாருமே தெரியலையா, அல்லாவுக்கு கண்ணே இல்லையான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. இது ஈமானுடைய குறைபாடா இருக்கு. இன்னும் சிலவங்க இதையெல்லாம் தாண்டி அல்லாஹுக்கே இணை வைக்கிறாங்க. படைத்தவனை விட்டுட்டு படைப்பாளர்கள் கிட்ட போய் துவா செய்யறாங்க. ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை போய் பாசமா பிடிக்கிறத விட்டுட்டு அடுத்த வேற ஏதோ ஒரு தந்தையை போய் பாசமா அந்த குழந்தை பிடிச்சதுன்னு சொன்னா அந்த தந்தைக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு வெறுப்பு வரும். இதை விட அதிகமா அல்லாஹ் மனிதர்கள் மீது கோபப்படுறான். ஏன்னா படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனை விட்டுட்டு மரணித்த ஒருத்தர்கிட்ட போய் நம்ம துவா செய்யறோம்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்கவே முடியாத பாவமா இது இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாருடைய ஹலாலான துவாக்களையும் கபூல் ஆக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.